வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 9ஓட இன்செக்ட் வெக்டார்ஸ் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸோட ரிவ்யூவாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிரைன் மாத், சா டூத்டு கிரைன் பீட்டில்னால் என்ன, அஃபிட்ஸ், லீஃப் ஹாப்பர்ஸ், பிளான்ட் ஹாப்பர்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ், ட்ரீ ஹாப்பர்ஸ், ஸோ மீலி பக்ஸ்னு என்னென்னு பார்த்துருப்போம், சைலிட்ஸ், ஆஷ்கிரே லீஃப் பக்ஸு, ஃப்ளவர் ட்ரிப்ஸு, ஆப்பிள் மெகாட்ஸ், ஸோ கேபேஜ் பெகாட்ஸ்னால் என்னது, லீஃப் மைனர் ஃப்ளைஸ்னால் எப்படி இருக்கும், லீஃப் பீட்டில்ஸ் எப்படி இருக்கும், பார்க் பீட்டில்ஸ் எப்படி இருக்கும், ஆன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ ப்ளம் கர்க்யூலியோ எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததான் ஓவர்வியூ ஆஃப் த டாபிக். இன்னைக்கு கிளாஸோடது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்செக்ட் வெக்டார் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன். அதாவது இன்செக்ட் வெக்டார் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ ஒரு வெக்டார், அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு வெக்டாரை நம்மளே எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமனை, ஸோ இன்செக்டாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டாரு எப்படி அனிமலையும் மேனையும் அஃபெக்ட் பண்ணுறான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு சில டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ கேட்ஃப்ளியா அப்படின்னா டெனோசெஃபலைட்ஸ் ஃபெல்லிஸ், ராவ் பீட்டில்ஸ் அப்படின்னா பேட்டரஸ் ஃபியூசிபஸ் குவர்டிஸ், அமெரிக்கன் காக்ரோச், மலேரியா டிசீஸ், அனஃபலஸ் செலியா, கியூலிஃபேஷியஸ் கிளைஸ், ஃபிலேரியா டிசீஸ், டெங்கு டிசீஸ், எல்லோ ஃபீவர் மாஸ்கிட்டோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் காலா அசார், வெசரல் லெஷ்மானியாசிஸ் டிசீஸ், சான்ஃப்ளை, ஃபிலிபோட்டமஸ் அர்ஜென்டிபஸ். நெக்ஸ்ட் சாப்டரில் பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், ஃபிசிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ், அதை கூட சேர்த்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால் என்ன, கெமிக்கல் மெத்தட்ஸ்னால் என்ன, மெக்கானிக்கல் மெத்தட்ஸ்னால் என்ன, ஸோ அது கூடவே சேர்த்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் காம்போசிஷனில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபங்கிசைட்ஸ் இருக்குது, ஹெர்பிசைட்ஸ் இருக்குது, இன்செக்டிசைட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் மெத்தட் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம பேரியராக யூஸ் பண்ணுறோம், ட்ராப்பாக யூஸ் பண்ணுறோம், எப்படி ரிமூவ் பண்ணி அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதர் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோலோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்செக்ட் வெக்டார் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன். ஸோ ஹெட் லைஸ் அண்ட் பப்ளிக் லைஸ் ஆர் நாட் இன்வால்வ் இன் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன், பட் பாடி லைஸ் மே கேரி த ஏஜென்ட்ஸ் ஆஃப் எபிடமிக் டெஃபஸ் ட்ரென்ச் ஃபீவர். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம தலைகளில் இருக்கக்கூடிய லைஸோ, ஸோ நம்ம பேனுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பேனோ இல்லை பப்ளிக் லைஸ், உடம்புகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை என்ன பண்ணாது அப்படின்னா டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணாது, பட் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் பாடி லைஸ், தட் இஸ் நம்ம உடம்புகளில் நமக்கு தலைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உடம்பும் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து என்ன பண்ணும், வேறு இடத்துக்கு டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ அவங்கெல்லாம் என்னது, ஏஜென்ட் ஆஃப் எபிடர்மிக் டிஃபஸ், ஸோ ட்ரென்ச் ஃபீவர், நம்ம உடம்புகளுக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுப்பாங்க. ஸோ ஹெட் லூஸ், பெடிகுலஸ் ஹியூமனஸ் கேபிட்டஸ் டிகிரீடர். ஸோ இதோட ஆர்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தித்ராப்டரா காமன் நேம் லூயிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லைஸ் இன் ப்ளூரல்னு நம்ம படிச்சிருக்கோம். So lice are obligate parasites of warm-blooded birds and animals, except monotremous pangolins and bats. So pangolinsையும் பேட்ஸையும் தவிர்த்து லைஸ் அப்படின்றது ஒரு warm-blooded animals. ஸோ அது எல்லா மேமல்ஸ்லையும் பேர்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஆப்ளிகேட் பேராசைட்னா என்னன்னு தெரியும்ல, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் ஆப்ளிகேட் பேராசைட்ஸ். ஸோ ஹெட் லைஸ்னா என்னது, ஸோ பெடிகுலஸ் ஹியூமன் கேபிட்டஸ் அண்ட் பாடி லைஸ் பெடிகுலஸ் ஹியூமனஸ் கார்போரிஸ் ஆர் சப்ஸ்பீசிஸ் ஆஃப் பெடிகுலஸ் ஹியூமனஸ் அண்ட் பப்ளிக் லைஸ் ஆர் செப்பரேட் லைஸ் லீப் த்ரிஸ் புபீஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பீசிஸோட நேமு, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேக் டிசீஸ் எதனால காஸ் ஆகுது, பாக்டீரியம் எர்சீனியா பெஸ்டிஸோட காஸ் ஆகுது. ஸோ நிறைய வைல்ட் அனிமல்ஸில் இது காஸ் ஆகுது, ராட்ஸ்லையும் அதர் ராடன்ஸ்லையும். ஸோ பிளேக் பாக்டீரியா என்ன பண்ணுது, எதனால காஸ் ஆகுது, நமக்கு ஃப்ளியாஸ்லேருந்தும் ஹியூமன்ஸ் மே பி அஃபெக்டட் பை த ஃப்ளியாஸ். ஸோ பூச்சிகள்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியூமன்ஸும் இதனால் அஃபெக்ட் ஆகலாம். தட் ஹேவ் ஃபீட் ஆன் தி இன்ஃபெக்டட் அனிமல்ஸ். ஸோ இன்ஃபெக்டட் அனிமல்ஸை நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கும் இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ பாஸ்ட்டில் பிளேக் ஃபீவர் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பிளாக் டெத் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் எபிடமிக்ஸ், இப்போ COVID-19 மாதிரி இது ஒரு பெரிய பிளேகுன்றது பெரிய நோயாக இருந்தது. ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு எபிடமிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் WHO ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கேட் ஃப்ளீ அப்படின்னா டெனோசெஃபலைட்ஸ் ஃபெல்லிஸ். ஸோ இதை பவுச் 1835 அப்படி அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா சிஃபோனெப்டரா, பெங்காலி நேம் பஞ்ச் கம்பிரி ஃப்ளியா. ஸோ கிரீக் சிஃபோன் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹாலோ டியூபு. ஸோ டெரான்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விங்லெஸ். ஸோ டெரான் இருக்காது, ஸோ தட் இஸ் விங்லெஸ் ஆர் விங் இருக்காது. சிஃபோன்னா ஹாலோ டியூப் மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ளியாஸ் எல்லாமே விங்லெஸ்ஸாக இருக்கும், பட் டியூப் மாதிரி இருக்கும், பட் டியூப் லைக் மவுத் பார்ட்ஸ் இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளைட்லெஸ் மீனிட் இன்செக்ட்.
தட் சர்வைவ் as எக்ஸ்டர்னல் parasite ஆஃப் mammals அண்ட் பேர்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளைட்லெஸ், பறக்க முடியாது அவங்கனால. ஸோ மைன்யூட் parasites அவங்க இருக்கிறாங்க. ஸோ அனிமல்ஸ்லேயும் பேர்ட்ஸ்லேயும் மேமல்ஸ்லேயும் இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ கன்சூமிங் blood தட் இஸ் ஹெமட்டோஃபேஜ், பிளட்டில் சாப்பிடக்கூடியவங்க அவங்களோட ஹோஸ்ட்லேருந்து பிளட்டை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அடல்ட் ஃப்ளியாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹேவிங் பியர்சிங் அண்ட் சக்கிங் மவுத் பார்ட்ஸ் தட் அலோ them to feed and on the block of the host. ஸோ பியர்சிங் தட் இஸ் துளையிட்டு அவங்களோட மவுத்தில் இருக்கக்கூடிய சக்கிங் பார்ட்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, பிளட்டை உறிஞ்சிக்கிறாங்க. ஆல்தோ மெனி ஆஃப் தெம் ஆர் த ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ ஹோஸ்ட்டை பொறுத்து தான் வந்து இது வந்து இருக்குது. ஸோ அந்த பெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ சம் ஆஃப் தெம் வந்து நாட் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதர் அனிமல்ஸ்லேருந்தும் ஃபீட் பண்ணிக்குவாங்க. ஹாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ளியா ஸ்பீசிஸ் மே கேரி ஃப்ரம் 1 to over 35 ஸ்பீசிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பேனை எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தவங்க தலையிலேருந்து 35 ஸ்பீசிஸ் வரைக்கும் என்ன பண்ணும், அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ ஹோஸ்ட்டாக அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ராவ் பீட்டில். ஸோ பெடேரியஸ் ஃபியூசிபஸ் குர்த்திஸ். ஸோ இதோட ஆர்டர் என்னது, கோலியோப்டரா ஃபேமிலி ஸ்டெஃபிலிண்டே. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் இன்செக்ட் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய ஒரு டாக்ஸினை செக்ரேட் பண்ணுறது. தட் இஸ் பெடேரியன், ஹென்ஸ் பெடேரியஸ் டெர்மாட்டிட்டிஸ்னு சொல்லுவோம். தட் காசஸ் பம்ப்ஸ் இன் ஹியூமன் ஸ்கின் வென் எவர் தே ஆர் க்ரஷ்ட். ஸோ நம்ம இந்த பெடேரியனை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புகளில் என்ன வருது அப்படின்னா அந்த பம்ப் மாதிரி நமக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமெரிக்கன் காக்ரோச் பெரிப்ளானட்டா அமெரிக்கனா. ஸோ இதோட ஆர்டர் என்னது அப்படின்னா பிளட்டோடியா, பெங்காலி நேம் அரிசோலா. ஸோ அமாங் ஆல் காக்ரோச்சஸ்லையும் அமெரிக்கன் காக்ரோச் தான் ரொம்ப பெருசாக இருக்குமா, 6 to 14 times பெருசாக இருக்குதா. ஸோ பிஃபோர் மெட்டாமார்ஃபோசிஸ் அந்த லாங்கஸ்ட் லைஃப் சைக்கிள் அப் டு 700 days வரைக்கும் இவங்களோட லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ இந்த இன்செக்ட் என்ன பண்ணும், ரொம்ப குயிக்காக ட்ராவல் பண்ணக்கூடியும், ஆஃபன் டாட்டிங் அவுட் ஆஃப் சைட் வென் த்ரெட் இஸ் பெர்சீவ்டு. ஸோ என்ன பண்ணும், எங்கேயாவது மறைஞ்சிக்கும், ஏதாவது ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா எங்கேயாவது வேகமாக மறைஞ்சிக்கும். ஸோ சின்ன கிராக்காக இருந்தாலும் சரி, டோருக்குள்ளேயோ பெருசாக இருந்தால் கூட என்ன பண்ணுது, அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. அது என்ன பண்ணுது, சின்ன சின்ன ஓட்டைகளில் கூட எது மாட்டிக்குது. ஸோ இட் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் இன்க்ரீஸ். நம்ம என்ன சொல்கிறோம், அமெரிக்கன் காக்ரோச் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அமெரிக்கன் காக்ரோச் பெரிப்ளானட்டியா அமெரிக்கானா. ஸோ காக்ரோச்சில் நிறைய டிசீசஸ் வந்து நமக்கு காக்ரோச்சோட உடம்புகளில் ஃபுல்லாகவே பாக்டீரியாஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது, நிறைய டிசீசஸ் காஸ் பண்ணுது. ஸோ சால்மோனெல்லாசிஸ், டைஃபாய்ட் ஃபீவர், காலரா, டிசென்ட்ரி, லெப்ரசி, பிளேகு, கேம்ஃபைலோபாக்டீரியோசிஸ், லிஸ்டரியோசிஸ் எல்லாம் காஸ் பண்ணுது. ஸோ காக்ரோச்சஸ் என்ன பண்ணும், ஆஸ்துமாவை கூட ட்ரிகர் பண்ண முடியும், அதர் அலர்ஜிஸும் வருது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியுது, தட் இஸ் ஈக்குவலை, ஸ்டெஃபலோகோக்கஸ் ஆரியஸ் அண்ட் ஸ்டெப்டோகோக்கஸ் மாதிரி டிசீசஸையும் இவங்கனால அந்த இன்செக்ட் ஏஜென்ட்டே நமக்கு காஸ் பண்ண முடியுது. ஸோ மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா அமாங் 3000 ஸ்பீசிஸ் வேர்ல்டு வைடாக அப்ராக்சிமேட்லி அதில் 200 இம்பார்ட்டன்ட் மெடிக்கல். ஸோ 3000 ஸ்பீசிஸ் வந்து வேர்ல்டு வைட் மஸ்கிட்டோஸில் இருக்குது. அதில் 200 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மஸ்கிட்டோ என்ன பண்ணாது அப்படின்னா நம்ம உடம்புகளில் என்ன பண்ணாது, ரத்தத்தை உறிஞ்சாது. பட் சிலதுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்பிஃபியன்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஹார்சஸ், கவுஸ், கேட், டாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஸ்பீசிஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ வெஸ்ட் நைல் ஃபீவர்ஸ், செயின்ட் லூயிஸ் என்சிஃபாலிட்டிஸ் வைரஸ், இது எல்லாமே ஜெனிரா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ்லேருந்து வந்தது. ஸோ சிக்கன் கோனியா, டெங்கு, எல்லோ ஃபீவர் இது எல்லாமே ஏடிஸ்லேருந்து வருது. ஜிக்கா வந்து ஏடிஸ் எகிப்தி ஆர் ஏடிஸ் ஆல்பபிக்டஸ். மலேரியா வந்து அனஃபலஸ் மஸ்கிட்டோனால நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலேரியா டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப மோஸ்ட் காமனான டிசீஸ் இது. ஸோ எண்டோஃபிலிக் மஸ்கிட்டோ ஸ்பீசிஸ் ரெக்கார்டட் ஃப்ரம் த நார்த் பெங்கால்லேருந்து வந்திருக்கு. ஸோ அங்கே என்ன இருந்திருக்கு, அனஃபலஸ் மினிமஸாக இருந்திருக்கு, அனஃபலிஸ் வருணா அதான் இருந்திருக்கு. ஸோ அனஃபலிஸ் மேக்குலேட்டஸ், அனஃபலிஸ் ஃப்ளூவியாட்டலிஸ், அனஃபலிஸ் வேகஸ், அனஃபலிஸ் அக்யூலிஃபேஷியன்ஸ், அனஃபலிஸ் ஹைர்கேனஸ். ஸோ அனஃபைலஸ் பார்பிட்டாரிட்டிஸ் மஸ்கிட்டோஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப டெட்லியஸ்ட் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கொடூரமானது. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இதுலேருந்து இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் ஒரே ஒரு இன்ஃபெக்டட் பிளட் அவங்க எடுத்தால் கூட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸாக அவங்களுக்கு டெத்தை காஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது, கெப்பாபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் என்ன சொல்கிறோம், மலேரியா, லிம்பாட்டிக் ஃபிலாரியாசிஸ், எலிஃபென்டியாசிஸ், எல்லோ ஃபீவர், வெஸ்ட் நைல் ஃபீவர் இது மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து இந்த மாதிரி மஸ்கிட்டோஸ் தட் இஸ் அனஃபலஸ் மஸ்கிட்டோஸ் நிறைய காஸ் பண்ணுறாங்க. ஸோ டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா ஃபீவர், ராஸ் ரிவர் ஃபீவர், ஈஸ்டர்ன் ஈக்வைன் என்சிஃபாலிட்டிஸ், ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸ், லாக் ராசே என்சிஃபாலிட்டிஸ், செயின்ட் லூயிஸ் என்சிஃபாலிட்டிஸ், வெஸ்டர்ன் ஈக்வைன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து இவங்க காஸ் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அனஃபலஸ் சீலியா கியூலிஃபேஷியஸ் கில்லைஸ் அப்படின்ற இந்த டிசீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆர்டர் என்னது, டிட்டரா கியூலிசிடியா இவங்களோட ஃபேமிலி. ஸோ இது வந்து ரொம்ப வைல்டாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸு நிறைய மெயின்லேண்ட் ஜோன்ஸில்
ஐலாண்ட்ஸில், ஸோ ஒடிஷால நம்ம பார்க்க முடியுது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியால கூட நெறைய இருக்குது. ஸோ அந்தமான் அண்ட் பெங்கால், அந்தமான் அண்ட் நிக்கோபார், நார்த் பெங்கால், லக்ஷதீப்ல கூட இருக்குது. ஸோ ட்ரைபல் மலேரியா, தட் இஸ் இது காடுகள்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு காஸ் ஆகுற அந்த ட்ரைபல் மலேரியா வந்து ரொம்ப ஒரு 5 காம்ப்ளெக்ஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ சிப்லிங் ஸ்பீசிஸ் கூட இருக்குதாமா. ஸோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு சிப்லிங் ஸ்பீசிஸ் மாதிரி அவங்க ஒரு ஹைரார்க்கியாக இருக்கிறாங்கன்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிலாரியா டிசீஸ். ஸோ இதுவும் ரொம்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கக்கூடாதுனா. ஸோ இதுவும் எங்கெங்கே இருக்குது, ஸோ மெயின்லேண்ட் சொல்லிச்சு எல்லாத்துலேயுமே இருக்குது. எங்கே மட்டும் தான் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒடிஷாவில் இல்லை, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது இல்லை. நார்தர்ன் பெங்காலில் இருக்குது, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப் ஐலாண்ட்லேயும் இது இருக்குது. ஸோ இதுவும் அதே தான். ஒரு 5 to ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஈன்னு சொல்லிட்டு ஒரு 5 சப்ஸ்பீசிஸோட இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ டெங்கு டிசீஸ் என்னது? த வேர்ல்டு வைட் இன்சிடென்ட் ஆஃப் டெங்கு வந்து 30 டைம்ஸ் முன்னதோட ஒரு 30 வருஷத்தில் 30 டைம்ஸ் வந்து என்ன இதாக இருக்குது, அதிகமாக இருக்குது. நிறைய அவுட் பிரேக்ஸ் இதனால் நடந்திருக்கு. ஸோ ஜிக்கா, டெங்கு, சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர் இது எல்லாமே ஏடிஸ் எஜிப்தி மஸ்கிட்டோஸ்னால மட்டும்தான் காஸ் ஆகுது. மோஸ்ட் காமன் மஸ்கிட்டோ ஸ்பீசிஸ் வந்து நார்த் பெங்காலில் இருக்குது. ஏடிஸ் எஜிப்தி அண்டு ஏடிஸ் ஆல்போபிக்டஸ் இது எல்லாமே எங்கே இருக்குது? நார்த் பெங்காலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்லோ ஃபீவர் மஸ்கிட்டோஸ், ஏடிஸ் எஜிப்தி நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களோட ஆர்டர் என்னது? டிப்தெரா, ஃபேமிலி கியூலிசிடியா. ஸோ த பைட் ஃப்ரம் எல்லோ ஃபீவர் ஆர் ஏடிஸ் எஜிப்தி மஸ்கிட்டோஸ் கேன் ரிசல்ட் அண்ட் இச்சி ரைஸ்ட் பம்ப் ஆன் த ஸ்கின். ஸோ இவங்க கடிச்சு நமக்கு என்ன இருக்கும்? தடிச்சு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நமக்கு தடிச்சு போயிடும். So next one is most concerning though it is the type of mosquito is a vector of numerous diseases. இது ஒரு வெக்டாராக இருக்குது. ஸோ டெங்கு ஃபீவர் அண்ட் சிக்கன் குனியாவுக்கு கூட. ஸோ ஏஜஸ் எதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா have most recently implicated the global spread of Zika virus. இப்போ ரொம்ப ரீசெண்டாகவே என்ன பண்ணிட்டுருக்காங்க, இவங்க டிரான்ஸ்மிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காலா ஆசார், தட் இஸ் விசரல் லைஷ்மானியாசிஸ் டிசீஸ் இந்தியாவில், நேபாளில், பங்களாதேஷில் காலா ஆசார் வந்து இந்த சாண்ட்ஃப்ளைஸ் இவங்கனால காசு ஆகுது. ஸோ அந்த ஸ்பீசிஸ் என்னது? ஃபிலிபோட்டமஸ் அர்ஜென்டிபஸ். ஸோ ஃபிலிபோட்டமஸ் சினசிஸ்ன்னு சொல்கிறோம். சாண்ட்ஃப்ளைஸ், ஸோ ஃபிலிபோட்டமஸ் அர்ஜென்டிபைஸ் இதோட ஆர்டர் என்னது? டிப்தெரா. சைக்கோடிடே இவங்களோட ஃபேமிலி. ஸோ சப் ஃபேமிலி ஃபிலிபோட்டோமினே. The female sandfly carries the leishmania protozoa from infected animals after feeding, thus transmitting the disease. So the female sandfly என்ன பண்ணும்? லைஷ்மேனியா அப்படின்ற பொட்ரோசோவாவை ஒரு இன்ஃபெக்டட் அனிமல்ஸில் அதை சாப்பிட்டுட்டு, ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன அனிமல்ஸை போய் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அந்த டிசீசஸை நம்மளை கடிச்சு மறுபடியும் நமக்கு அந்த டிசீசஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பேராசைட் லைஷ்மானியா டொனோவானி இஸ் த மெயின் காசேட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் த விசரல் லைஷ்மானியாசிஸ். ஸோ மெயின் காஸ் யார்? இந்த லைஷ்மானியா டொனோவானி தான். ஸோ இந்தியாவில், நேபாளில், பங்களாதேஷில் இந்த அனிமல்ஸ் இந்த சாண்ட்ஃப்ளைஸ்னால என்ன ஆகுது? இந்த ஃபிலிபோட்டஸ் அர்ஜென்டிபைஸும் ஃபிலிபோட்டஸ் சினன்சிஸும் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஹவவர் ஃபிலிபோட்டோமினே அப்படின்றது டஸ் ஃபீட் ஆன் பிளட் வித் த எபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட் ட்ராபிக்கல் டிசீசஸ் அண்ட் சைக்ரோக்கஸ் சிலிக்சியா கேன் டிரான்ஸ்மிட் மைக்ரோஃபிலாரியா. ஸோ என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபிலிமோட்டே என்ன பண்ணுறது? பிளட்டை சாப்பிடுது. பிளட்டை சாப்பிட்டுட்டு ட்ராபிக்கல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய சைக்கோராக்ஸ் சிலிக்கியாவும் மைக்ரோஃபிலாரியா. ஸோ இந்த சைக்கோராக்ஸ் சிலிக்கியான்றது இந்த மைக்ரோஃபிலாரியாவும் காஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்செக்டை நம்ம இன்செக்டோட ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம இன்ஹேல் பண்ணால் கூட நமக்கு என்ன ஆகுது? ரெஸ்பிரேட்டரி ஆஸ்துமா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம மூவ் ஆகிறோம். தட் இஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், ஃபிசிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் பெஸ்ட் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஸ்டோர்டு கிரெயின்ஸ். ஒரு ஸ்டோர்டு கிரெயின் இருக்குது, எப்படி நம்ம பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக அந்த ஃபுட்டு ட்ரையாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அங்கே மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்கான்றதையும் நம்ம பார்த்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா. ஸோ க்ளீன் பண்ணணும், சானிடைஸ் பண்ணணும் பிஃபோர் நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்செக்ட் ப்ரூஃப் ஸ்டோரேஜ் பின்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் மானிட்டர் பெஸ்ட் பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபிரமோன் ட்ராப்ஸ் அதிகமாக வைக்கணும். ஃபியூமிகேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். இன்ஃபெஸ்டேஷன்ஸ் எக்ஸிட் எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட்ஸ். ஸோ என்ன பண்ணக்கூடாது? அந்த இன்ஃபெஸ்டேஷன் நம்மளோட பொருளாதாரத்தை கம்மி பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இன்செக்டை பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொட்டேட் ஸ்டோர்டு கிரெயின்ஸ் அண்ட் அவாய்ட் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் வித்தவுட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ லாங் டேர்ம் ஸ்டோரேஜை அவாய்ட் பண்ணணும். ரொட்டேட் ஸ்டோர்டு கிரெயின்ஸ். ஸோ ஸ்டோர்டு கிரெயின்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கணும்? அதிலே அடைஞ்சே வச்சிருக்காம, ஸோ இன்கேஸ் எனக்கு இப்போ ஒரு டிமாண்ட் இருக்குன்னா நான் ரொம்ப நாள் சேகரித்து வச்சுருந்ததை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் என்ன பண்ணணும்? அதை கிளியர் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது? ஃபிசிக்கல் கண்ட்ரோல் இருக்குது, கெமிக்கல் கண்ட்ரோல் இருக்குது, மெக்கானிக்கல் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கண்ட்ரோலோட டெஃபினேஷன் என்னது?
ஃபிசிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பெஸ்ட்டை எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் த ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னு பார்த்தோம்னா ட்ராப்ஸ், தட் இஸ் க்ளூ ட்ராப்ஸ். ஸோ கம்மை ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்செக்ட் வந்து அந்த கம்மில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் பறக்க முடியாது. தட் இஸ் சிம்பிள் கான்செப்ட். ஸோ மெக்கானிக்கல் ட்ராப்ஸ், லைட் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ லைட் ட்ராப்ஸ்னால் லைட் ஆன் பண்ணி விட்டோம்னா எல்லா இன்செக்ட்டும் என்ன பண்ணும், லைட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பெஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஸு, நெட்டிங்கு, சீலிங் கிராக்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆன் த ப்ரிவெண்ட் பெஸ்ட் ஃப்ரம் த என்டரிங் அ ஸ்பேஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, பேரியர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஹை ஆர் லோ டெம்பரேச்சர் எதுக்கு, பெஸ்ட்டை கில் பண்ணுறதுக்கு, அவங்களோட க்ரோத்தை வளர பண்ணுறதுக்கு. ஸோ ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா கிரெயின்ஸில் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபார் செர்டைன் இன்செக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ அப்போனா அதுக்கு வராது. செர்டைன் இன்செக்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணால் அதில் பெஸ்ட் வராது. ஸோ டில்லேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ திருப்பி உழுந்துக்கிட்டே இருக்கும்போது அடியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்லாம் கூட மறுபடியும் மேலே வந்து செத்து போயிடும். ஸோ பெஸ்ட் ஹேபிட்டஸ் டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம அது மாதிரி பண்ணோன்னா ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் பை டில்லிங் த சாயில். ஸோ அதை சாயிலில் தன்னோட ரீப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் அதிகப்படுத்திட்டு இருக்கும். அப்போ நம்ம அதை டில்லிங் பண்ணும்போது என்ன ஆகும், நோண்டி விடும் போது மேலே வந்துடும். ஸோ அதனால அது செத்து போயிடும். ஸோ ஹேண்ட் பிக்கிங், ஸோ கையிலே எடுத்து சில இதை நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஸோ வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணலாம். ஸோ வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி பெஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம் க்ராப் ஃபீல்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபயர் யூஸ் பண்ணலாம். ஃப்ளேமிங் யூஸ் பண்ணி சில பெஸ்ட்டை கொள்ளலாம். சன்னோட ஹீட்டை யூஸ் பண்ணி சாயிலை ஸ்டெர்லைஸ் பண்ணி கொள்றதுக்கு பேர் சாயில் சாலரைசேஷன் பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி ஃபிசிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கெமிக்கலோட யூஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ கெமிக்கலில் நம்ம ரிலையன்ஸ் பண்ணியிருக்கும் போது ஸோ நம்ம கெமிக்கல்ஸ் நிறையா வாங்கி நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஹார்ம்ஃபுல்னஸும் நமக்கு இருக்க மாட்டேங்குது. என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்காது, ஹியூமன்ஸுக்கும் இருக்காது. ஸோ டார்கெட்டட் அப்ரோச் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் பெஸ்ட்டு அந்த எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்றத பார்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்விரான்மெண்டல் சேஃப்டி, ஸோ மெனி ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது, என்விரான்மெண்டலுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இன்டிகிரேஷன் விஷயம் ஐபிஎம். ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் ஆர் ஆஃபன் அ கீ காம்பனன்ட் ஆஃப் ஐபிஎம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா ஐபிஎம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒரு காம்போனண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. தட் இஸ் டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் ஹீட் ஆர் கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணும்போது நல்ல இன்செக்ட்ஸை கில் பண்ண முடியுது. மெக்கானிக்கல் ட்ராப், தட் இஸ் ஸ்டிக்கி ட்ராப்ஸ், லைட் ட்ராப்ஸ், மேனுவல் ரிமூவல் எல்லாமே நம்ம பண்ணலாம். அது கூடவே சேர்ந்து பேரியர்ஸ் நம்ம அங்கே சொன்ன மாதிரி நெட்டிங்கு, ஸ்க்ரீன்ஸு, சீல்டு ஸ்டோரேஜ், பெஸ்ட்டை வந்து நம்ம இதனால் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுது. ஸோ சானிடேஷன், க்ளீன் பண்ணி டெப்ரிஸ் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக, பெஸ்ட் ஹேபிடேட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ செகண்ட் ஒன் இஸ் கெமிக்கல் கண்ட்ரோல். ஸோ கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிசம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொல்ல போகிறோம். ஸோ கெமிக்கல் கண்ட்ரோல் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். ஸோ கெமிக்கல் நம்ம என்ன பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி ஊற்றி நம்ம அந்த பெஸ்ட்டை கொல்ல போகிறோம். ஸோ பெஸ்டிசைட்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் டிரைவ் ஃப்ரம் த சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் சோர்சஸ். ஸோ ஆர்டிஃபிஷியலாகவும் மேட் பண்ணிக்கலாம், இல்லை நேச்சுரலாகவும் மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் கான்சன்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூச்சிக்கு நிறையா ஊற்றுவோம், நிறைய பெஸ்ட்டு நம்ம கொடுக்க மாட்டோம்ல, கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் ஸ்மால் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்ரேஷன் யூஸ்ட். ஸோ நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. தட் இஸ் ஸ்ப்ரே ஆர் வெட்டபிள் பவுடர்ஸ், கிரானுலேட்ஸு, செல்ஃப் எமில்சிஃபையிங் கான்சன்ட்ரேட்ஸு, சொல்யூஷன் இன் மினரல் ஆயில் ஃப்ராக்ஷன். ஸோ மினரல் ஆயிலேருந்து கிடைக்கக்கூடிய சொல்யூஷனு, செல்ஃப் எமில்சிஃபையிங் கான்சன்ட்ரேட். ஸோ எமில்சிஃபையிங் கான்சன்ட்ரேட்ஸ்னால் என்னென்னு தெரியும்னா அது சில டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ கிரானுலேட்ஸை வந்து பவுட்ரு பண்ணி அதை யூஸ் பண்ணுறது, ஃபியூமிகன்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பெஸ்டிசைட்னா என்ன. ஸோ தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் derived from the synthetic and natural sources effective in the concentration against the pest. ஸோ இந்த பெஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஃபெக்டிவாக அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த சிந்தட்டிக்காகவும் நேச்சுரல் சோர்ஸாகவும் இருக்கிறனால பெஸ்ட்டுக்கு ரொம்பவே இது எகென்ஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐடியல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் பெஸ்டிசைட்ஸ். ஸோ பெஸ்டிசைட்ஸ்க்கு இருக்கிற ஐடியல் ரெக்யூர்மெண்ட் என்னது, நான் டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ நான் இன்ஜினியரிஸாக இருக்குது. ஸோ டு மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். ஸோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது நான் டாக்ஸிக்காகவும் இருக்குது, நான் இன்ஜுரியஸாகவும் இருக்குது. ஸோ மெடிசினல் பிளான்ட்ஸ்லேருந்தும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷுட் பி ஹைலி டாக்ஸிக் டு இன்செக்ட். ஸோ டாக்ஸிக்காக யாருக்கு மட்டும் தான் இருக்குது, இன்செக்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. ஷுட் பி எஃபெக்டிவ்லி இன் ஸ்மால் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஸோ நம்ம கொஞ்சோண்டு அதை யூஸ் பண்ணால் கூட அது நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஸ்டேபிள் அண்டர் ஆர்டினரி கண்டிஷன்ஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆர்டினரி கண்டிஷன் அப்போ இது ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ நான் இன்ஃப்ளேமபிளாக இருக்குது, நான் கரோசிவாக இருக்குது, அப்னாக்சியஸ் ஆர்டர் கொஞ்சம் வருது. ஸோ ஸ்மெல் கொஞ்சம் அப்னாக்சியஸாக வருது.
ஸோ நான் cumulative in the soil and possesses stability on treated surface. ஸோ நான் cumulativeனா என்னது, ரொம்ப நாள் அந்த தரையில் இருக்காது. ஸோ possesses stability on the treated surface. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த நான் cumulativeனா இப்போ நான் ஒரு பிளான்ட் வச்சுருக்கிறேன், அதை அடுத்த பிளான்ட்டுக்கு அந்த அந்த அதே பெஸ்ட்டை என்னால் யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் சாயில் அந்த பெஸ்ட்டை மறுபடியும் கில் பண்ணாது. ஸோ தட் இஸ் அந்த பிளான்ட்டை மறுபடியும் கில் பண்ணாது. ஆனால் அந்த இடத்துல அது என்ன பண்ணும், ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால பிளான்ட் அது கில் பண்ணலனாலும் சாயிலோட ஃபெர்டிலிட்டி அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுது. ஸோ சீப்பாகவும் இருக்குது, ஈஸிலி அவைலபிளாகவும் கிடைக்குது. ஸோ மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கெமிக்கல் காம்பவுண்ட், பயாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட் ஆன் அனிமல்ஸ். ஸோ எஃபெக்ட் ஆன் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கானோபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸாக இருக்குது. ஸோ கார்பமைட்ஸாகவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அதோட கெமிக்கல் காம்பவுண்டு. இன்ஹாபிஷன் ஆஃப் ஏக் எஸ்டரேசஸ். ஸோ பயாலஜிக்கல் எஃபெக்ட் தட் இஸ் இந்த மாதிரி ஏக் எஸ்டரேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பாஸ்பரஸ் வந்து ரிலீஸ் ஆகுறனால ஒவ்வொரு இன்செக்ட்டுமே என்ன ஆகுது, எந்தெந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் அங்கே டெவலப் ஆனால் கூட லார்வேஸ் எக்ஸ் இருந்தால் கூட அது இறந்து போயிடுது. ஸோ குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் பைரித்ராய்ட்ஸ். ஸோ நியூரோடாக்சிகேஷன் தட் இஸ் அந்த பெஸ்ட்டோட நியூரோலாஜிக்கல் நர்வ்ஸ் எல்லாத்தையுமே இது பாதிச்சிருது. ஸோ நிக்டோனினாய்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுது, அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இருக்கும் இல்லையா, தட் இஸ் நியூரோலஜிக்கலும் மஸ்குலர் ஏரியாவும் அந்த பெஸ்ட்ல இருக்கிற ஏரியாவில் அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ரிலேட்டட் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. குளோரினேட்டட் ஃபீனோ ஆக்சை ஆல்கானிக் ஆசிட் ஹெர்பிசைட்ஸ் இருக்குது. ஆர்கனோபாஸ்பரஸ் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கார்போனேட் இன்செக்டிசைடு இருக்குது. இன்ஆர்கானிக் பெஸ்ட் இருக்குது. கார்பனேட் ஃபங்கிசைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்கிசைட்ஸ்க்கு, டித்தியோகார்பமேட்ஸ், ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ், பைரிடைன் காம்பவுண்ட்ஸ், காப்பர் ஆக்சிக்ளோரைட்ஸ், பார்டாக்ஸ் மிக்சர், பேரியம் சல்ஃபேட் வந்து இருக்குது. ஸோ ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஹெர்பிசைட்ஸ்னால் என்னது, ஸோ தே ஆர் வீட் கில்லர்ஸ். ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வீட்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஏ இன்செக்ட், அதையும் கில் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அன்வான்ட் பிளான்ட்ஸுக்கு. ஸோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வந்து கில் பண்ணுறது. தட் இஸ் பூச்சியாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஹெர்பிசைட்ஸ்னால் என்னது அப்படின்னா, அந்த பிளான்ட்டே நமக்கு தேவை இருக்காது. ஸோ தட் இஸ் வீடுன்னு சொல்லுவோம், அன்வான்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதையே கில் பண்ணுறது தான் ஹெர்பிசைட்ஸ். 2,4-D பொட்டாசியம் சைனி டெப்சிக்ளோராம் அப்படின்றது தான் இந்த பெஸ்டிசைடோட நேமு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்செக்டிசைட். ஸோ இன்செக்டிசைடில் என்னென்ன இருக்குது, ஓவிசிடி. ஓவிசிடினா என்னது, எக்காக இருக்கும் போதே கொல்றது. லார்விசிடினா லார்வேஸை கொல்றது. ஸ்டொமக் பாய்சன், கான்டாக்ட் பாய்சன். இப்போ ஸ்டொமக் பாய்சன்னா அந்த பெஸ்ட் வந்து அவங்களோட ஸ்டொமக்குள்ளே போயிடுச்சுன்னா அது பாய்சன் ஆகிடும். ஸோ கான்டாக்ட் பாய்சன்னா என்னது, அந்த பெஸ்ட்டு அந்த செடியை சாப்பிடும் போது அதை வந்து என்ன ஆயிடுது, பாய்சன் ஆகிடுது. ஸோ அந்த செடியை வந்து அவங்க தொட்டுட்டாலே, ஸோ தட் இஸ் கான்டாக்ட். ஸோ அவங்க கிராஸ் பண்ணிட்டாலே அது வந்து அவங்கள கொன்னுருது. ஸோ மெக்கானிக்கல் மெத்தடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஹேண்ட் பிக்கிங், இல்லைனா அந்த பிளான்ட்டோட ஒரு பார்ட்டை கட் பண்ணுறது. ஸோ ப்ரன்னிங் ஆர் கன்னிங். ஸோ பர்னிங், இல்லைனா எரிச்சிடுறது. சாப்பிங், ஸோ அந்த க்ளூ ட்ரே யூஸ் பண்ணி நம்ம அதை எரிச்சிடுவோம். ஸோ தட் இஸ் பேரியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது பேரியர்ஸ். பேரியர்ஸ் எல்லாமே என்னது, ஃபிசிக்கலாக நம்ம பெஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கார்டன்ஸ்லேயோ கிராப்ஸ்லேயோ எங்கேயோ ஒரு ஏரியாவில் இந்த ஃபென்சஸும் நெட்டிங்கும் நம்ம போட்டு வச்சுப்போம். ஸோ சிக்கி ட்ராப்ஸ்ன்றது ஒயிட் ஃப்ளைட்ஸ், ஆஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ இதை பிடிக்கிறதுக்காக ஸ்டிக்கி ட்ராப்ஸ் வச்சுருப்போம். ஸோ பேண்டிங்கிறது வேப்பிங் ட்ரீ ட்ரங்க்ஸ் வித் ஸ்டிக்கி ஆர் ஸ்மூத் மெட்டீரியல் டு ப்ரிவெண்ட் க்ராலிங் இன்செக்ட் ஃப்ரம் த கிளைம்பிங். ஸோ பேண்டிங்ன்றது என்னது, ட்ரீயோட ட்ரங்கையோ அது எல்லாத்தையுமே ஸ்டிக்ஸ், அதாவது க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருவாங்க. ஸோ ஸ்மூத் மெட்டீரியலில் மேலே க்ளூவை தடவி ஒட்டி வச்சுருவாங்க. அந்த க்ளூவில் வந்து அவங்க ஒட்டிக்கிட்டதுக்கப்புறமா அந்த ஸ்மூத் மெட்டீரியலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ க்ரால் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரோ கவர்ஸ் அப்படின்னா கவரிங் பிளான்ட்ஸ் வித் ஃபேப்ரிக் டு எக்ஸ்க்ளூட் பெஸ்ட். ஸோ பிளான்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபேப்ரிக்கால் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க.
பெஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்க்ளூஷன் டிவைசஸ் யூசிங் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் லைக் ஸ்க்ரீன்ஸோ நெட்டிங்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பெஸ்ட்டை ப்ரிவென்ட் பண்ணலாம். எதுக்கு, பில்டிங்லேயோ இல்லை ஸ்ட்ரக்சர்லேயோ அவங்க என்ட்ராக விடாமல் தடுக்கிறதுக்காக. ஸோ ட்ராப்ஸ், pheromone traps. These traps use synthetic sex pheromones to attract and trap male insects. ஸோ என்ன சொல்கிறாங்க, மேல் இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற விதமாக. ஸோ ஃபெரோமோன் இஸ் எ லவ்விங் ஹார்மோன், ஆஸ் ஐ ஆல்ரெடி செட். ஸோ லவ்விங் ஹார்மோன்ன்றனால அந்த லவ் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும்போது அதை ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ ஃபிரோமோன்ஸ் வந்து அந்த இன்செக்ட் வந்து அட்ராக்ட் ஆகி அங்கே வந்து உட்காந்துக்கும். ஸோ அங்கே வந்து உட்காந்தோடனே அது ஃபீமேல் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்துடும். பட் தட் இஸ் அ கெமிக்கல். ஸோ அங்கே அது ட்ராப் ஆகிக்கும். ஸோ பெயிட் ட்ராப்ஸ் அப்படின்னா அட்ராக்டிவ், ஸோ தட் இஸ் லூர் பெஸ்ட் இன்டு எ ட்ராப் வேர் தே ஆர் கில்டு. ஸோ இப்போ இந்த எலி பொறிலாம் நம்ம செட் பண்ணலாம் இல்லையா, அதாவது பொறி வச்சுட்டு எலி பொறி போல், அது மாதிரி அந்த பெயிட் ட்ராப்ஸ்ன்றது. ஸோ லைட் ட்ராப்ஸ் அப்படின்னா லைட்டை வச்சு அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ஃபிசிக்கல் ட்ராப்ஸ் நிறைய டிவைசஸ் லைக் ஸ்னாப் ட்ராப்ஸ், ராட் அண்ட்ஸ் இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரிமூவல் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ஹேண்ட் பிக்கிங்கில் எடுத்து நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ணலாம், வேக்கம் போடலாம், அப்புறம் வாட்டர் ப்ரெஷர் ஸ்ப்ரேஸ் நிறையா பெஸ்ட்டு மேலே வாட்டரை ஸ்பீடாக வந்து நம்ம அடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பர்னிங். ஸோ இப்போ ஹை ஃப்ளேம்ஸில் பர்ன் பண்ணுறது எதுக்காக, லோக்கஸ்ட் இந்த வெட்டிக்கிளிவங்கெல்லாம் கில் பண்ணுறதுக்காக. ஸோ க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ பெஸ்ட் லைக் பெட் பக்ஸ் ஆர் பெஸ்ட்னா ஸ்டோர்டு கிரைன்ஸ். ஸோ இந்த மாதிரி பெட் பக்ஸ் பெஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, க்ரஷ் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி ஸ்டோர்டு கிரைண்டில் இருந்துச்சுன்னா அதை மிதிச்சு கொள்கிற மாதிரி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதர் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா டில்லிங் இருக்குது. ஸோ எல்லா சாயிலையுமே டர்னிங் ஓவர் சாயில் டு எக்ஸ்போஸ் ஸ்ப்ரெட்ஸ் லைக் grubs to predators or the elements. ஸோ நான் சாயிலை கிண்டும் போது அடியில் இருக்க பூச்சியெல்லாம் மேலே வரும். ஸோ அந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணும், பிளான்ட் மேலே வரும்போது நம்ம அந்த பிளான்ட்டுக்கு அந்த பெஸ்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நம்ம வெளியே எடுத்துடலாம் அந்த பெஸ்ட் எல்லாத்தையுமே. ஸோ சாயில் சாலரைசேஷன் படித்தோம் இல்லையா, சன்னோட ஹீட்டை யூஸ் பண்ணி சாயில் பாண்ட் பெஸ்ட்டையும் பேத்தோஜன்ஸையும் நம்ம கில் பண்ணலாம். ஸோ ஃப்ளேமிங்னு பார்க்கும்போது வீட்ஸ் யூஸிங் அ ஃப்ளேம் டு டெஸ்ட்ராய் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட் இன் த ஃபீல்ட்ஸ். ஸோ ஃப்ளேம் தட் இஸ் ஃபயர் யூஸ் பண்ணி கில் பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் மெக்கானிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோலோட அட்வான்டேஜஸ் என்னது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியூஸ்ட் ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் மேலே ரிலையன்ஸ் ஆகிருக்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அதே கெமிக்கல்ஸ் என்ன ஆகுது, ஹார்ம்ஃபுல் டு பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட். ஸோ பெனிஃபிஷியல் இன்செக்ட்டுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ எஃபெக்டிவ் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ப்ராப்ளம்ஸ், பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் லோக்கலைஸ்ட் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் இன் கார்டன்ஸ் அண்ட் தென் த ஸ்மால் ஃபார்ம்ஸ். ஸோ ஸ்மால் ஸ்கேல் ஃபார்ம்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அங்கே ஏற்படக்கூடிய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸையும் நம்மளால் தீர்க்க முடியுது. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ மோர் சஸ்டெயினபிள் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாகவும் இது வந்து இருக்குது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டட் கண்ட்ரோல். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அலோ ஃபார் ஃபோக்கஸ்டு பெஸ்ட் ரிமூவல் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். ஸோ என்ன பண்ணணும், இப்போ எனக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் இன்செக்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, மித்த 3 இடமும் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு இடத்த நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி பெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ லிமிட்டேஷன்ஸ் லேபர் இன்டென்சிவாக இருக்குது. ஸோ ஹேண்ட் பிக்கிங்கு, ஸோ டைம் கன்சியூமிங்காக யூஸ் பண்ண இருந்தாலும் சிக்னிஃபிகண்ட் எஃபர்ட்டு இங்கே தேவைப்படுது. அதனால தான் லேபர் இன்சென்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிமிடெட் எஃபெக்டிவ்னஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் இன்ஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் இருந்து கல்டிவேட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஸோ அந்த நிறைய பேர் இருந்துட்டு அந்த மெக்கானிக்கல் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு அந்த ஒயிட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கிற இந்த எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்குது. ஸோ மே ரெக்வயர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட். ஸோ யூஸிங் ஸ்பெஷலிஸ்ட் ட்ராப்ஸோ மிஷினரியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இதை கருதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் we are moving to the practice question. So practice question today the first question is which insect is responsible for transmitting epidemic typhus and trench fever in humans. So எது epidemic typhusையும் trench feverஐயும் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா head loose that is Pediculus humanus capitis, pubic loose that is pubis, body loose Pediculus humanus corporis, flea நெட்டோசிபாலிஸ் ஃபெலிஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க, எந்த எபிடமிக் டிஃபர்ஸ் நமக்கு ட்ரென்ச் ஃபீவரை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் பாடி லூஸ் பெடிகுலஸ் ஹியூமனஸ் கார்போரிஸ். பிளேக் இஸ் காஸ்டு பை எஸ்னீரியா பெர்னிசஸ் அண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த ஹியூமன்ஸ் பை. ஸோ எப்படி ஹியூமன்ஸ்க்கு எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது பிளேக், ஸோ ஃப்ளியாஸ் மூலியமா. ஸோ மஸ்கிட்டோஸ்ன்னு இருந்தால் அதை பார்த்துட்டு மஸ்கிட்டோஸ்ன்னு கொடுத்துருக்கூடாது. ஸோ ஃப்ளியாஸ் மூலியமா இது வந்து காஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Which mosquito genus is the primary vector for dengue, chikungunya, yellow fever and zika virusக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ ஆஸ் வி நோ, ஸோ இதுதான் ஏடிஸ் மஸ்கிட்டோ தான் ரொம்ப 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 கொடூரமானது. ஸோ நம்ம அனஃபிலஸோ குயிலக்ஸோ மன்சானியாவோ நம்ம வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் காலா அசார் விசரல் லெஷ்மானியாசிஸ் இன் இந்தியா இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை. ஸோ எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது காலா அசார்? ஸோ அனஃபிலஸ் குலிஃபேஷன்ஸ் என்னென்ன, ஏடிஸ் எஜிப்தி என்னென்ன, ஃப்ளிபோட்டமஸ் அர்ஜென்டிபஸ் என்னென்ன, குலெக்ஸ் குயின் குயிஃபைசிகேட்டஸ். ஸோ இப்போனா என்னது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருந்ததுன்னா அது புரிஞ்சதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சியில் ஃப்ளிபோட்டமஸ் அர்ஜென்டிபஸ். ஸோ விச் பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் சிக்கி ட்ராப்ஸ், லைட் ட்ராப்ஸ், ஃபிரமோன் ட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது என்ன மாதிரியான மெத்தடாக இருக்கும்? கண்டிப்பாக அது ஒன்று ஃபிசிக்கல் மெத்தடாக இருக்கணும், இல்லை மெக்கானிக்கல் மெத்தடாக இருக்கணும். இது ரெண்டில் தான் நமக்கு டவுட்டே வரும். ஸோ த ஆன்சர் இஸ் மெக்கானிக்கல் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரை பற்றி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக டிசீசஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டெங்கு அதோட டிசீஸை காசட்டிவ் ஏஜென்ட் என்ன, அது என்ன காஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.